ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அன்றைக்கி ஒரு நாள் எங்கள் தம்பி என்ன கூப்பிட்டாங்க. வீட்டில் பழைய சிண்டெக்ஸ் ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் அதான் ஃபஸ்ட்டு லவ் பேர்ட்ஸில் யூஸ் பண்ணானா. இப்போ லவ் பேர்ட்ஸ் தனியாக கூண்டு கட்டினால இந்த சிண்டெக்ஸ் சும்மா தான் இருக்குது. அதான் நீ தான் மீன் வளர்க்குறல, இதை எடுத்துகிட்டு போய் தான் மீன் வேணால் வளர்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஏன்ட்டு தந்துட்டான். நாங்களும் அதை எடுத்துகிட்டு அப்படியே எங்கள் வீட்டுக்கு மாடியில் கொண்டு போயிட்டோம். அந்த சிண்டெக்ஸை ஒழுங்காக பார்க்கும்போது தெரிஞ்சாரு ஏற்கனவே ஒரு பெரிய கீரல் இருந்துச்சு. அதை ஆல்ரெடி அவன் ஒட்டு வச்சுருந்தான். அதனால் ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த கீரல் இருக்க இடத்த மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டோம். அது கட் பண்ணனால சிண்டெக்ஸ் ஹைட்டு கம்மியாக இருந்தாலும் பார்க்க பக்காவாக இருந்துச்சு. பாண்டு செட்டப்புக்கு தேவையான ஹைட்லேயே கரெக்டாக இருந்துச்சு. அப்படியே அடியில் உள்ள அழுக்கெல்லாம் நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்துட்டோம். பக்காவாக வாஷ் பண்ணதுக்கப்புறம் சிண்டெக்ஸ் பார்க்க சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அடியில் கொஞ்சம் ஓட்டை இருந்தனால அதை மட்டும் எம்சியில் வச்சு ஓட்டு மேனேஜ் பண்ணிட்டோம். ஒரு 3 hours பக்கம் காய விட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டோம். பார்க்க தான் சின்னதாக இருந்துச்சு. ஆனால் இந்த பெரிய பக்கெட்டில் 3 பக்கெட் ஊற்றினப்புறம் தான் பாதியே நிரம்பிச்சு. அப்படியே கையோட ஃபிஷ்ஷஸ் வாங்கிட்டுலாம்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள ஃபார்முக்கு போய் ஒரு 3 பேர் கப்பீஸ் வாங்கிட்டு வந்தோம். எனக்கு கப்பி வளர்த்து அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால எனக்கு இது நேமெல்லாம் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். கூடவே 2 பிளான்ஸ் வாங்கிட்டு வந்தேன். அதையும் அப்படியே பாண்டில் ஆட் பண்ணிட்டேன். அப்புறமா என்கிட்ட கொஞ்சம் ஃபாக்ஸ் டெயில் இருந்துச்சு, அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். அவ்வளோ இல்லை, கொஞ்சம் பீசஸ் தான் இருந்துச்சு. எல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் ஃபிஷ்ஷஸை விட ஆரம்பிச்சிட்டேன். நான் போன ஃபார்மில் நிறைய வெரைட்டியான கப்பீஸ் இருந்துச்சு. ஆனால் இப்போதைக்கு இந்த 3 தான் வாங்கினேன். ஃப்யூச்சரில் ஏதாவது ஆட் பண்ணுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இந்த 3 ஃபீமேல் கப்பீஸுமே நல்லாவே எக்லோடராக இருந்துச்சு. எப்போ குட்டி போடணுன்னு தெரியல. அப்படியே நான் ஃபீடிங் வச்சுருந்த பிளேட்டில் ஒரு 4 மிச்சம் இருந்துச்சு. அதையும் இந்த பாண்டில் ஆட் பண்ணிட்டேன். ஃபைனலாக எல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் பாண்டோட ஃபைனல் அவுட்புட் பார்க்க இப்படி தான் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு மேலும் இது போல் ஃபிட்னஸ் அண்ட் ஃபிஷ் ரிலேட்டடான வீடியோஸ்க்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.